இப்போ 80 சென்டிமீட்டர்னாலும் 1 மீட்டர்னாலும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஒரே மாதிரி தான் போடணும். இது பாடி வந்து ஒரே மாதிரி தான் போடணும். கட் பண்ணுறாங்க ஸ்டார்ட். இப்போ இது 1 மீட்டர் ப்ளவுஸ் பீட்டு, இது 80 சென்டிமீட்டர். இப்போ 80 சென்டிமீட்டருக்கு வந்து கரபாகம் இந்த மாதிரி மடித்து போட்டோம். மடித்து போட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம். அதே பொசிஷனில் இங்கே பாருங்க, அதே பொசிஷனில் அதே மடித்து இப்படி ரெண்டாக மடித்து போட்டு நம்ம பாடி செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கணும். செஸ்ட் ரவுண்ட் எடுத்து ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் இங்கே பாருங்க, இந்த 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 ஜாயின்லேருந்து இந்த ஜாயின் ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் பேக்லேருந்து எடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு நான் பொம்மை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ஆர்ம்லேருந்து இந்த நெக்ஸ்ட் ஆர்ம் இப்படி பேக்லேருந்து இப்படி போட்டு நம்ம ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். இந்த ஜாயின்லேருந்து இந்த ஜாயின். அப்போ ஆஃப் செஸ்ட் ரவுண்டில் வந்து நம்மளுக்கு வந்து 20 வந்துச்சுன்னா ஆஃப் செஸ்ட் ரவுண்டு அந்த அதில் பாதி வந்து 10 + 1 மார்க் பண்ணோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த கரபாகத்துலேருந்து இங்கேருந்து 10 வச்சு +1 வைக்கணும். 11 மார்க் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக பிரித்து தான் நம்ம பாடி ஸ்டிச் பண்ணோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இதில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு இதே மாடலில் தான் இதை மடிக்கணும். 80 சென்டிமீட்டரும் இந்த மாதிரி தான் மடிக்கணும். 1 மீட்டரும் அதே மாதிரி தான் மடிக்கணும். நம்ம இங்கே ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு இப்படி அதே பொசிஷனில் இப்படி ரெண்டாக மடித்து போட்டு நம்ம இங்கேருந்து இவங்களுடைய மெஷர்மெண்ட் எவ்வளவோ ஆஃப் செஸ்ட் ரவுண்டு அதில் பாதி, ஆஃப் செஸ்ட் ரவுண்டில் பாதி. ஓகேங்களா? 20னா 10, 23னா 11.5. அந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஆஃப் செஸ்ட் ரவுண்டோ அதில் பாதி தான் நம்ம மார்க் பண்ணோம். இதுலேருந்து ஆஃப் செஸ்ட் ரவுண்டில் பாதி மார்க் பண்ணிவிட்டு +1 கண்டிப்பாக 2 மார்க்கிங் கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணணும். இல்லை நான் ஒரே மார்க்கிங்கில் பண்ணிவிட்டேன் எனக்கு தெரியும்னா சொல்லாதீங்க. சப்போஸ் ஒரு டைம் இல்லைன்னா ஒரு டைம் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் 2 மார்க்கிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே, 2 மார்க்கிங் பண்ணிக்கிறோம். ஸ்டிச்சிங்கில் ஒரு மார்க்கிங்கு, கட்டிங்கில் ஒரு மார்க்கிங் சொல்லிட்டு 2 மார்க்கிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் ஆகும். அதனால் அதை கவனித்து பண்ணுங்கள். சரிங்களா? இதில் கரபாகம் வரும், இதில் கட்டிங் வரும். சரிங்களா? இந்த கை எண்டுலேயும் கட்டிங் வரும். இந்த 80 சென்டிமீட்டரில் வந்து கரபாகம் வரும். சரிங்களா? இப்போது இதை செஸ்ட் ரவுண்ட் பார்த்து இதை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிரித்து போட்டு நம்ம பண்ணலாம். சரிங்களா? வராதா? சரி, உங்களுடைய மெஷர்மெண்ட் சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணி 9.5 இப்போ இவங்களோட இது 9.5 10.5 9.5னா 19 இன்ச்சஸ் ஆஃப் செஸ்ட் ரவுண்ட். ஆமாம், 19. இப்போ பாருங்கள், ப்ளவுஸோடைய இந்த ஆம்லேருந்து இந்த ஆம் வந்து பேக்கில் தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அது வந்து இவங்களுக்கு வந்து 19 இன்ச்சஸ் ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. 19 இன்ச்சஸில் பாதி வந்து 9.5. ஓகேங்களா? 9.5 ஒரு மார்க்கிங், 10.5 ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு பீஸை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதோட கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது அது சைஸ் வேரியேஷன் காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்காக இந்த ப்ளவுஸை கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கரபாகம் ஹைட்டில் வரணும். எந்த 80 சென்டிமீட்டர் வந்து கரபாகம் ஹைட்டில் வரும், 1 மீட்டருக்குலாம் வந்து கரபாகம் கீழே வரும். சரிங்களா? அது எழுதிக்கோங்க. இப்படி வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. 4 அப்படியே ஆப்போசிட்டில் மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்கன்னு எந்த ஒரு பீஸ் மார்க் பண்ணாலும் நமக்காக வந்து டபுள் ஃபோல்டிங் வரும். சரிங்களா? டபுள் ஃபோல்டிங் இங்கே பாருங்கள், 2 ஃபோல்டிங் வரும். ரைட் சைடு ஃபோல்டிங் வரும், லெஃப்ட் சைடு ஃபோல்டிங் வரும், ரைட் சைடு வந்து கட்டிங் வரும். சரிங்களா? இது முதல்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோல்டிங் போட்டுட்டு பேக் பீஸில் வந்து முதல்ல 1.5 முதல்ல மார்க் பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் கீழ் பீஸில் முதல்ல 1.5 மார்க் பண்ணிடணும். அப்புறமேட்டு அவங்களுடைய பேக் ஹைட் முதல்ல வைக்கணும். பேக் ஹைட் எவ்வளோ வைக்கணும்னா உங்களோட 30 தான். பேக் ஹைட் வந்து 13 வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் இருந்ததுனா கூட 13.5 ஒரு 1/2 இன்ச்னா கூட ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மூவ் பண்ணிக்கின்னு 13.5
ஓகே, இப்படி மூவ் பண்ணிக்கணும். இங்கே முதல்ல கீழ் பீஸில் 1.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம 13.5 மேலே மார்க் பண்ணிட்டோம். ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக இருந்துச்சு, ஃப்ரண்ட்டில் நகர்த்தினோம். சரிங்களா? இப்போ நகர்த்தின்னா இப்போ நம்ம ட்ராயிங்கில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணணும். இந்த ஃபோல்டிங்கில் இங்கே 2.5, 3, 5.5 இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்க நெக்கு வந்து இவங்களுக்கு வந்து 2.5 மார்க் பண்ணுறோம். சரிங்களா? முதல்ல நெக்குக்கு நம்ம போட்டுக்கலாம். நெக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 45 மேலே போச்சுன்னா 3 இன்ச்சஸ் வைக்கணும். நெக்கு செஸ்ட் ரவுண்டு இந்த அகலம் விரிய வந்து உங்களுக்கு இந்த ஷோல்டரும் விரியுங்க. அதனால் எல்லாருக்குமே வந்து 2.5 வைக்காதீங்க. 45 வரைக்கும் 2.5 வைக்கலாம். 45 மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து 3 வைக்கணும். இந்த அகலம் வந்து 3 வைக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து என்ன பண்ணணும்னா, சிலர் வந்து ரொம்ப மெலிசாக வேணும்னுவாங்க. ரெடி பீஸில் வந்து 1.5 தான் இருக்குமே. அப்போ அவங்களுக்கு வந்து 2.5 தான் ஷோல்டர் வைக்கணும். சரிங்களா? 1.5னா 3 புள்ளி வந்து 2.25 வருது. 2.25 வைக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எந்த ப்ளவுஸ் தைக்கிறோமோ அந்த ப்ளவுஸோடைய ஷோல்டர் அளந்துக்கோங்க. அளந்துக்குன்னு ஒரு 6 புள்ளி எக்ஸஸாக வச்சுக்கோங்க. சரிங்களா? 6 புள்ளி வந்து உங்களுக்கு 1.25 ஆகுது. 1.25 எக்ஸஸாக வச்சுக்கோங்க. முக்கால் இன்ச் வருதுமா? 3/4 இன்ச் வருது. 3/4 இன்ச்னா 1.5 ஒரு 2.25. சரியா? அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக வந்து 3 இன்ச்சஸ்லேயே மார்க் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ரெடி பீஸ் வந்து 2.25 2.5 வருதுன்னா நம்ம 3 இன்ச்சே வச்சுக்கலாம். நீங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸு கொடுக்குறாங்கன்னா அதில் ஷோல்டர் டெஃபினட்டாக நீங்கள் அளந்து அதுலேருந்து ஒரு 6 புள்ளி எக்ஸஸை வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது ஸ்லீவோடைய ஆம் வந்து இவங்களுக்கு வந்து 5 தான் வரும். ஏன்னா இப்போ நெக்குக்கு சொல்லிட்டேனா, ஷோல்டருக்கு சொல்லிட்டேனா, இப்போ இந்த வந்து எழுதுங்க. ஆமில் வந்து 5, 5.5,